40 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கின பிளாட்டியா இது? அத்தனை கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம். மார்பிள் கல்லாம் ராஜஸ்தான்ல இருந்து வரணும். சரி சார். முக்கியமா பாத்ரூம்ல கண்ணாடி கல்லு பதிக்கணும். இதனோட கனவு வீடு. இந்தா புடி சார். இன்னும் 2 லட்சம். மத்ததெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். வாடா 420 எங்க என்ன நீ பாட்டுக்கு 40 பவுன் ஆட்டிய போட்டுட்டு 20 பவுன் என்கிட்ட கொடுத்துட்டு எகிரிட்ட. இன்னைக்கு அந்த ஃபேமிலி புள்ளைக்கு வாய் கரிச்சு போட்ட கையோட ஸ்டேஷன்ல வந்து சீன் காட்டுக்குறா. ஒரே டென்ஷன் ஆயிடுச்சே. என்னடா அர்த்தம்? கெட்டவன் உன்ன மாதிரி போலீஸ்காரனுக்கு கெட்டவன். உங்க வீட்டுல திருட்டு போன 40 பவுன் நகை உங்க பையனை எங்களால திருப்பி தர முடியாது. இவரை மன்னிச்சு இந்த நகையாவது வாங்கிக்கங்க. மறுக்காதீங்க. ஏயா என்ன அடிச்சு அண்ணாச்சி கூட பரவாயில்லையா? ஆனா கூட வந்தான் பாரு ஒரு கைக்குச்சான். அவன் மட்டும் என் கையில கட்டுச்சான். அப்படி என்ன சார் பண்ணாவ? கொட்டிட்டாயா? இங்க பாரு தொட்டு பாரு நீங்க போயிருக்கு. ஆமா யோ அவன் ஒரு சோப்பு கல்லு மோதிரம் போட்டுனாயா. அவன் மட்டும் கடைச்சான். அவன ஜூஸ் தான். ஏடியா போன. ஹலோ. அப்படியா? ஒரு நிமிஷம் இருங்க சார். வல்சரபாக்க இன்ஸ்பெக்டர் பேசுறாரு. என்னவா? நீங்க வித்த மாதிரி அவரு ஒரு பெங்களாவை விக்கணுமா? அவரையும் பிரிச்சு மேய்ச்சிட்டானா? அம்மா அவங்க எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னாங்க? 4ல இருந்து 6 வரைக்கும் நல்ல நேரம். அதுக்குள்ள வந்துடுறேன் நாங்க. இன்னும் காணுமேம்மா. இவளுக்கு இந்த வரனாவது எப்படியாவது அமையணும். இல்ல எனக்கு பழக்கம் இல்ல. மாப்பிள்ள வரதுக்கு நேரம் ஆகும். அது வரை சும்மா இருக்கணும். போடுங்க. வேணா. அட போடுங்க தம்பி. ஏன் தம்பி பொண்ணுக்கு சொந்த ஊரு மெட்ராஸ் தானுங்களா? ஓ வேற ஊரா? எந்த ஊரு? அட பேர சொல்லுங்க தம்பி. தூத்துக்குடி. பரவாயில்ல. ஏன் தம்பி நீங்களும் போலீஸ்காரரா? அப்படின்னா கத்தி சிலம்பு விளையாட்டுலாம் தெரியும். ஓ வேற விளையாட்டுலாம் தெரியுமா? என்ன விளையாட்டு தெரியும்? அட பேர சொல்லுங்க தம்பி. நன்றி வணக்கம். தெரியாம வெத்திலே கொடுத்து விட்டேன். ஃபங்க்ஷன்ல ஒரு கலகலப்பே இல்லையே. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர லேட் ஆகும் போல. போர் அடிக்குதே. ஏப்பா யாரிங்க? ஒரு பாட்டு கிட்ட போடுங்களப்பா. ஒருத்தரையும் காணாம. ஹலோ உங்களுக்கு பாட தெரியுமா? எங்க பாடுங்க. அப்படி பாடு பாடு பாடு. அப்படியே போட்டுட்டானே. மாப்பிள்ள வரத்துக்கு லேட் ஆகுது. கல்யாண விஷயமா பொண்ணு பார்க்க போயிட்டு இருக்கோம். எங்களை போக விடுங்க சார். நீங்க கல்யாணத்துக்கு வேணாலும் போங்க, கருமாதிக்கு வேணாலும் போங்க. என்ன கவனிச்சிட்டு போங்கன்னு தான் சொல்றேன். ஆர்சி கேட்டிங்க காட்டுனேன். இன்சூரன்ஸ் பேப்பர்ஸ், டிரைவிங் லைசென்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கு. சட்டப்படி என்ன சார் தப்பு இருக்கு? சட்டப்பிரகாரம் வரீங்களா? அப்ப நானும் சட்டப்பிரகாரமே வரேன். வண்டியை ஜெட் வேகத்துல ஓட்டு வந்தீங்க. ரேஸ் டிரைவிங், மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் செக்ஷன் 184. நான் வண்டியை நிறுத்த சொல்லியும் நீங்க நிறுத்தல. செக்ஷன் 119. இண்டிகேட்டர் போடாம வண்டியை திருப்பினீங்க. செக்ஷன் 121. ஸ்டாப் லைனை தாண்டி வண்டியை நிப்பாட்டீங்க. செக்ஷன் 177. போதுமா? எல்லா பேப்பர் கரெக்டா இருந்தாலும் இப்படி எத்தனை கேஸ் வேணாலும் போடலாம் தம்பி. ரசீது ஓட்ட 1000, என் தொப்பியில ஓட்ட 500. எப்படி வசதி? அண்ணே நல்ல நேரம் போயிட்டு இருக்கு. மாப்பிள்ளை கிட்ட செல்போன் இருக்கான். என்னாச்சுன்னு கொஞ்சம் கேளுங்களேன். ஏய் எருமை சிக்னலை பார்த்து போடா. ஹலோ மாப்பிள்ள தான் பேசுறீங்களா? நான் பொண்ணு வீட்டுல இருந்து பேசுறேன். ஏன் லைட்டு? ஒண்ணு இல்ல, எங்க பெசநகர் ரோட்ல ஒரு டிராபிக் கான்ஸ்டபிள் கிட்ட மாட்டி முழிச்சிட்டு இருக்கோம். நான் ஒரு போலீஸ்காரன் தான் தம்பி. போன் அவர்கிட்ட கொடுங்க, நானே பேசிக்கிறேன். என்னடா பிரச்சனை? ஒரு டிராபிக் கான்ஸ்டபிள் 500 ரூபாய் கொடுன்னு தகராறு பண்றானா. இப்ப பாரு என் பவர. ஹலோ யார் பேசுறதா? மனுஷன்.
நானும் போலீஸ் தாயா, A2 ஸ்டேஷன்ல ஏட்டுயா. ஏயா இப்படி நடு ரோட்ல ரோதனை பண்றீங்க? என்னது ரோதனை பண்றமா? உங்க டிபார்ட்மெண்ட் ரொம்ப மோசமாயி போச்சு. ஏன் உங்க டிபார்ட்மெண்ட்ல எல்லாரும் இப்ப காசு வாங்காத உத்தமனாயிட்டீங்களோ? யோ, யாராவது கவர்ல வச்சு காசு கொடுத்தா உங்க கை ரெண்டையும் பேண்ட் பாக்கெட்ல விட்டு தலைய கிழக்கையும் மேற்கையும் ஆட்டி வேணாம்பியலோ? நீ என்ன எனக்கு புத்தி போய் சொல்றது? சுத்தத்தை பத்தி குப்பை தொட்டில இருக்கிற எச்சியல பேசக்கூடாது. என்னது எச்சிலையா? தைரியம் இருந்தா பேரை சொல்லையா. ஏ சுப்ராய, சொந்த ஊரு திருத்துறப்பூண்டி, என்ன கிழிச்சிருவியா? காசு கொடுக்காம வண்டி நகராது. யோ பிடியா, புலி துரத்துதேன்னு ஒரு ஆட்டுக்குட்டி நறுக்கிட்ட நாட்டாமை போச்சான். நல்லா பிடிச்சிருக்க வாரிசு வாரிசு காலு. அவன் கேட்கிற பணத்தை கொடுத்துட்டு வர சொல்லு, அதை நாம கொடுத்துக்கலாம். நீயே சொல்ற, இது நம்ம கொள்கைக்கு. இப்ப இதான் முக்கியம், சொல்லு. மாப்பிள, நல்ல நேரம் முடியறதுக்கு 5 நிமிஷம் தான் இருக்கு. முதல்ல பொண்ணை பாத்துக்கலாம், மத்தெல்லாம் அப்புறமா ஒரு பேசிக்கலாம். நிமிஷம், நாங்க அப்படியே திரும்பி போயிருப்போம். அது அவ்வளவா மரியாதை இருக்காதுன்னு தான் வந்தோம். போலீஸ் எங்களை பிடிச்சத சகுன தடையா நினைக்கிறோம். அதனால இங்க சம்பந்தம் பண்ண எங்களுக்கு சம்மதம் இல்ல, மன்னிச்சுக்கங்க. என்ன எப்படி பேசுறீங்க? நீங்களும் ஒரு பொம்பளை தானே? பொண்ணு பாக்குறப்ப சகுனத்தை பாக்காதீங்க, பொண்ணோட குணத்தை பாருங்க. 3ல சனி இருக்கா, 4ல செவ்வாய் இருக்கான்னு பாக்காதீங்க. மனசுல சுத்தம் இருக்கா, நாக்குல சத்தியம் இருக்கான்னு பாருங்க. தம்பி, நீங்க பேசுறது நாத்திகம், நாங்க பேசுறது எங்க நம்பிக்கை. எங்களை வற்புறுத்தாதீங்க, நாங்க வரோம். யோ, நிந்து பேசியா? நீ பாட்டுக்க நம்பிக்கை நாத்திக்கன்னு பேசிட்டு போனா என்ன அர்த்தம்? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? மணி, தேவையில்லாம டென்ஷன் ஆகாது, அமைதியா இரு. தப்பு அவங்க மேல இல்லடா, அந்த டிராபிக் கான்ஸ்டபிள் பேர் என்ன? ஏய் இங்க வாடா, இங்க வாடா. ஒருத்த வெயில இருந்து கையாட்டறல. வா வா, இப்படி வா. என்ன சார்? ஆர்சி புக், எஃப்சி லைசென்ஸ், பெர்மிட் எல்லாம் இருக்கு. எல்லாம் இருக்கா? அப்ப 50 ரூபா. எல்லாம் இருந்து 50 ரூபாவா? என்ன அப்படி பாக்குற? இதுல எது இல்லனாலும் 100 ரூபா வேணும். லஞ்சமா கேக்குறேன்? கண்டுபிடி சார்ப்பா. ஒரு இல்ல லெட்டர் வாங்கி லெட்டர் டு எடிட்டர் எழுதி போடு. என் பேரு சுப்ராயன். சீக்கிரம் பார்த்து அனுப்புறீங்களா? நேக்கு ஒரு கணபதி ஹோமம் இருக்கு. சமத்தா தட்சணை கொடுத்து போயிட்டே இருக்கோம். தட்சணையா? கொடுத்துடுறேன். இது கூட நல்லா இருக்கு. இப்படி சவாரி வரவெல்லாம் சமத்தா கொடுத்துட்டாங்கன்னா நீங்க வாங்குற வேலை மிச்சமோ? சீக்கிரமா கொடுத்துட்டு போங்க. வாங்க. கீழே வந்துருவையா? பயமுடா, உன்னால ஒரு பொண்ணோட வாழ்க்கை அநியாயமா கெட்டு போச்சு தெரியுமாடா? தெரியுமாடா? கவர்மெண்ட்ல உனக்கு மாச சம்பளம், போனஸ், பிஎஃப், பென்ஷன், இஎஸ்ஐ, அலவன்ஸ், குவார்டர்ஸ், இப்படி எல்லா வசதியும் கொடுத்தா கூட இப்படி ரோட்ல நின்று 50 100 கை நீட்டி வாங்கிக்கிட்டு அது ஆள் கடத்துற வண்டியோ ஆயுதம் கடத்துற வண்டியோ கண்டுக்காம விட்டுட்டா நாட்டுல குற்றமும் வன்முறை எவ்வளவு குறையும்? கௌரவமான போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இப்படி ரோட்ல நின்று பிச்சை எடுக்கிறத விட நீ நிஜமாவே பிச்சை எடுக்கலாம்டா. ஐயா, அம்மா, அம்மா, போயா போறம்மா. ஐயா, பாபா, ஐயா, போயா. ஐயா, தாயே, அம்மா, தாயே. கத்தி உடல கற்பழிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். கன் பாயிண்ட்ல பிச்சை எடுக்க வச்சுட்டாங்களே. அம்மா, கை கால்லாம் நல்லா இருக்குல்ல, அப்புறம் பிச்சை எடுக்கிற? டைம் பாஸ்க்கு நீ வேற போமா. ஏயா சில்லற இருக்கு? எதுக்கு சார்? அதையா சிக்னல்ல பிச்சைக்காரன் வருவான்ல. அம்மா, இல்ல நீ ஆத்தூர் ஸ்டேஷன் டிராபிக் கான்ஸ்டபிள். நீ என்னையா இங்க நின்னு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க? உடனே பாக்காதீங்க, உள்ளமா பாருங்க. 2 பேரு அங்கிட்டு இங்கிட்டு நின்னுகிட்டு கன் பாயிண்ட்ல பிச்சை எடுக்க விட்டாங்க சார். யார் அது? உனக்கும் இடம் உண்டு, அதே பாட்டு. உனக்கும் இடம் உண்டு, அருள் மணக்கும். ஏயா ஊர் ரேஞ்சுக்கு வந்துட்டானுங்களா? யோ, ஒண்ணு மட்டும் சொல்றேன் கேட்டுக்க. சொல்லுங்க. பணத்தை சாப்பிட முடியாது, காசை குடிக்க முடியாது. யோ எடியா, முதல்ல எடியா, கிளப்பியா. இவங்க ஏற்கனவே நம்ம ஆளுங்க நிறைய பேரை நாடம் கட்டி லங்கோட அவுத்திருப்பாங்க போல இருக்க. போங்கய்யா, போங்கய்யா, சாலை விதிகளை மீறாமல் போங்கய்யா, போங்கய்யா. சார், நான் உங்ககிட்டயே மாட்டேன். எல்லாம் கரெக்டா இருந்தாலும் கறக்காம விட மாட்டீங்க. இந்தாங்க 50 ரூபா. அம்மா, அறிவிக்கா உனக்கு? நான் உன்னை கேட்டேயா? ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், நல்லா கேட்டுக்க. பணத்தை சாப்பிட முடியாது, காசை குடிக்க முடியாது. இனிமே நீ வீலே இல்லாம ஓட்டு உன்னை நான் கேட்பேன். தெரியுமாடி,
இந்த ஒரு கவள சோறும் ஒரு டம்ளர் தண்ணியும் எங்க டிபார்ட்மெண்ட்டையே கலக்கிட்டு இருக்கு. என்ன என்னவா அங்க எங்க ஏகப்பட்ட ஸ்டேஷன்ல போலீஸ்காரங்க சொத்தெல்லாம் வித்து பணத்தை திருப்பி கொடுக்கறாங்களாம். இது வரைக்கும் 7 கான்ஸ்டபிள், 5 டிராபிக் கான்ஸ்டபிள், 6 சப் இன்ஸ்பெக்டர், 4 இன்ஸ்பெக்டர் கடத்திட்டு போயிட்டு இருக்கானா. அப்ப எவனோ ஒருத்தன் உள்ள பூந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டே கலக்கிட்டு இருக்கான். ஏயா நம்ம ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டு கண்டுபிடிக்கலாம்ல? ஸ்பெஷல் டீமா? அங்க கடத்தினானா இங்க மிரட்டானான்னு பொதுவா தானே சொல்றீங்க. அவன் கடத்தினான்னு யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களா? இல்ல இங்க இருக்கிற உங்கள யாராவது அவனால கடத்தப்பட்டிருக்கீங்களா? இவரை கடத்தி தான் தெரிஞ்சிருக்கும். என்ன மிஸ்டர் கல்யாணராமன், அவன் உங்களை ஏதாவது பண்ணானா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். நான் ஒண்ணும் தப்பு இல்ல சார். ரூமர் சார். அப்போ இது ஒரு வதந்தி அப்படித்தானே? அப்படியே அது உண்மையா இருந்தாலும் அவன் தப்பு செய்யற போலீஸை மட்டும் தானே கடத்துறான். நீங்க எல்லாம் பொறுப்பா நேர்மையா நடந்துகிட்டா டோன்ட் worry about him. Let us wind up this meeting. சார் கேட்டார்ல, டக்குன்னு சொல்லிருக்கலாம்ல. கொஞ்சம் மூடிக்கிட்டு இருக்கியா சார்? நீங்களாவது ஐயா ரூமர், அம்மா ரூமர். கரெக்டா? மணி சார், உன் ஃப்ரெண்டு சக்திவேல் நல்லா இருக்காரா? நல்லா இருக்கா சார்? ஜாக்கிரதையா இருக்க சொல்லு. நாளைக்கே இந்த சீட்டுக்கு வேற ஒருத்தர் வரலாம். அவரு என்ன மாதிரியே இருப்பாரு சொல்ல முடியாது. ஓகே.